எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 14க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, கவிமணி தேசிய விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது? திருநெல்வேலி. கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். டி.கே. சிதம்பரநாதர். இதய ஒளி எனும் நூலை எழுதியவர் யார்? இதய ஒளி எனும் நூலை எழுதியவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். டி.கே. சிதம்பரநாதர். சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. அணி எனும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அடுத்து, ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல் அணி எனப்படும். அடுத்து, சுடர் ஆழியான் என்ற சொல்லின் பொருள். சுடர் ஆழியான் என்ற சொல்லின் பொருள். இதுக்கு சரியான விடை ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்பு உருகி என்ற பாடலின் ஆசிரியர் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி. நாதமுனி. காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினார்? வாய்மையை பேசினார். வாய்மையை பேசினார். பொறுத்துக. ஆப்ஷன் பி விளைநிலம். விளைநிலம்னா இன்சொல். விதை ஈகை. கலை வன்சொல். உரம் உண்மை. அடுத்து 10வது கேள்வி, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. பொறுமை. காயிதே மில்லத் எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒலித்தது. எதிர்கூட்டல் ஒலித்தது. அடுத்து, மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது. சடசட பிரித்தால் பொருள் தள்ளினா அது இரட்டை கிளவி. அதை பிரித்து பொருள் இருந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை வரை அடுக்கி வரும். அடுத்து, ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அடுத்து, தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி ஃபரூக் கல்லூரி சென்னை என்பது தவறு. அப்போ ஃபரூக் கல்லூரி எங்கே இருக்குது? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, கலை சொற்கள். நெற்பயிர் பேடி அறுவடை ஹார்வெஸ்ட். பயிரிடுதல் கல்டிவேஷன். உளவியல் அக்ரோனமி. ஆப்ஷன் ஏ. விடுதலை போராட்டத்தின் போது
காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. முதுமொழி. பாவண்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாதது மகளுக்கு சொன்ன கதை. மகளுக்கு சொன்ன கதை. குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்? திரிகூடராசப்ப கவிராயர். திரிகூடராசப்ப கவிராயர். வளர்தமிழ் ஆர்வலர். வளர்தமிழ் ஆர்வலர் என அழைக்கப்படுபவர் யார்? டி.கே.சி. டி.கே.சி. மரம் வளர்த்தால் மாரி பெறலாம். மாரினா மழை. அடுத்து திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. பூதத்தாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் டேஸ் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். 2ஆம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். அடுத்து ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி. அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர். ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். தியானம் செய். தியானம் செய். அடுத்து பொய்கை ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள டேஸ் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். முதல் திருவந்தாதியை. முதல் திருவந்தாதியை. இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி நேர்மை. சோவர்னிட்டி என்பது தவறு. மீதி 3 பாருங்க. எளிமை சிம்பிளிசிட்டி, தத்துவம் பிலாசபி, உபதேசம் பிரீச்சிங். பொருத்துக. ஆப்ஷன் பி ஒப்புரவு நெறினா ரெசிப்ரோசிட்டி, வறுமை பாவர்ட்டி, அயலவர் நெய்பர், நட்பண்பு கர்டிசி. சாந்த குணம் உடையவர்கள். சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். உலகம் முழுவதையும் பெறுவர். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் சமுதாய வழிகாட்டி. சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். நாடாளுமன்றம். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். சினையாகு பெயர். மகளுக்கு சொன்ன கதை என்ற கவிதை நூலை எழுதியவர் சே பிருந்தா. சே பிருந்தா. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகட்கு நீர் உலையுள் என்ற பாடலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். உழவர் சேற்றுவயலில் நாற்று நடுவர். உழவர் சேற்றுவயலில் நாற்று நடுவர்.
கழலுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? உதிர்தல், உதிர்தல். பாண்டியர்களின் தலைநகரம் எது? பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை, மதுரை. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி, திருஞான சம்பந்தர். கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு, அகநானூறு. பொறுத்துக. ஆப்ஷன் டி, நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி, 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தவறு. என நாதமுனி தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 3 மட்டும் சரி. 2 தவறு, அது தேவையில்லை. பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது எத்தனை பாடல்கள்? 400. அதனால தான் இது 2வது தவறு. அதிலே கொடுத்துட்டான் பழமொழி 400ன்னு. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்று பெயர் பெற்றது. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் சி, தன்பொருணைனா தாமிரபரணி, அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம், கொற்கை முத்துக்குளித்தல், திரிகூடமலை குற்றாலம். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஆப்ஷன் பி, கூற்று 1 மட்டும் சரி. அதாவது கல்வி மிகுந்திடில் இலங்கிடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் காயிதே மில்லத். 2வது கூற்று தவறு. நன்றி.